நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் உயிருள்ள விசுவாசமா இருக்கணும். அப்ப ரெண்டாவது, அந்த சுகவீனமான அந்த சூழ்நிலையில தேவன் என்னிடத்துல எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நான் சோர்ந்து போகிறானான்னு பார்த்தாரு. ரெண்டாவது, அந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிற ஒரு துதி எனக்குள்ள இருக்குதான்னு பார்க்கிறார். அப்போ நான் முறுமுறுக்கிறவனா அல்லது என் ஆண்டவர் எவ்வளவு பலவீனமா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் மேல நான் குறைபட்டு கொள்றவனா இருக்கிறேனா, அல்லது அந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிறவனா நான் காணப்படுறேனான்னு பார்க்கிறார். அப்போ பலவீனத்துல நம்முடைய பலன் பூரண, தேவனுடைய பலன் பூரணமா நம்முடைய பலவீனத்துல விளங்கணும்னு சொன்னா நாம துதிக்கிறவங்களா காணப்படணும். அதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசமா இருந்தா நம்ம பலவீனமா முடங்கி கிடக்கிறவர்களாக அல்ல, சந்தேகப்படுறவங்களா அல்ல, முறுமுறுக்கிறவங்களா அல்ல, நம்ம தேவனை துதிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அப்ப அந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள்ல நம்ம துதிக்க முடியுமா? நம்முடைய வியாதிகள்ல நம்ம துதிக்க முடியுமா? எல்லாமே நமக்கு எதிர்மறையா நடக்கிற நேரங்கள்ல நம்ம தேவனை துதிக்க முடியுமா? விசுவாசம் இருந்தா மட்டும்தாங்க துதிக்க முடியும். தேவன் மேல உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா தான் தேவனை துதிக்க முடியும். சிலர் சபைக்கு எதுக்கு வராங்க அப்படின்னா ஏதாவது நன்மை கிடைக்கும், ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், இதுக்காக சபைக்கு வராங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில நன்மை கிடைக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட வந்தாங்கன்னா எதிர்மறையா ஆயிட்டுன்னா அவங்களால துதிக்க முடியாது. அவங்க நினைச்சபடி அவங்களுக்கு காரியங்கள் நடக்கலான்னு சொன்னா சந்தேகப்படுறவங்களா, முறுமுறுக்கிறவங்களா, பின்வாங்குறவங்களா மாறிடுவாங்க. அப்போ இவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க? ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வந்திருக்கிறாங்க. நல்லா விசாரிப்பாங்க, நல்ல உதவி செய்வாங்க, நல்ல ஒரு ஜெப உதவி கிடைக்கும், நமக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக, உலக பிரகாரமான எதிர்பார்ப்புக்காக வர்றவங்க தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க தேவனை துதிக்க முடியாது, அவங்க தேவனை ஸ்தோத்திரிக்க முடியாது. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், குழப்பம் வந்துடும். ஆண்டவரை தேடி போனா நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்களே, நமக்கு நன்மை கிடைக்கல, ஒரே நஷ்டமாலாம் இருக்குது, நமக்கு நன்மை கிடைக்கல, ஒரே போராட்டமா இருக்குதே. அவங்க சந்தேகப்படுவாங்க, தேவனை துதிக்க முடியாது. ஆனா உண்மையான விசுவாசம், தேவன் மேல உண்மையான விசுவாசம் இருக்குமானா நாம் தேவனை துதிக்கிறவர்களாக நாம் காணப்படும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாக நாம் காணப்பட முடியும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு? முன்னால நின்றுக்கிட்டு இருமிக்கிட்டு செய்தியை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்வார், நீ துதிக்கிற துதியோடு இருக்கணும். முன்னால எப்படி நிற்கணும்? இந்த பலவீனத்துக்கு மத்தியில் நீ எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஆண்டவரே உமக்கு நன்றி. அற்புதங்கள் பெறும்போது நன்றி சொல்றது ரொம்ப ஈஸி. நமக்கு கேட்டபடி காரியங்கள் நடக்கும்போது சாட்சி சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா ரொம்ப பலவீனமா, ரொம்ப முடியாம, ரொம்ப போராட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்றது ரொம்ப ஒரு சவால். அதுக்கு விசுவாசம் வேணும்.